மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வாழைப்பூ சட்னி. இந்த வாழைப்பூ சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாழைப்பூ சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: சுத்தம் செய்த வாழைப்பூ 1 கப், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1, தக்காளி 1, காய்ந்த மிளகாய் 4, பூண்டு 4 பல், கடுகு அரை டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், புளி சிறிது. வாழைப்பூ சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் ரொம்ப ரெசிபி கம்மியாக தான் நம்ம செய்வோம். வடை பண்ணுவோம், இல்லைனா பொரியல் கூட்டு பண்ணுவோம். கண்டிப்பாக பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சட்னியாக பண்ணி பாருங்க, கண்டிப்பாக சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். நீங்கள் இது இட்லி தோசையோட, சப்பாத்தியோட இந்த மாதிரி அடிக்கடி நம்ம ரெகுலராக தேங்காய் சட்னி இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சட்னியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த நல்லெண்ணெய்ல வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது தக்காளி, அடுத்தது பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், கொஞ்சமா வேர்க்கடலை, புளி, கருவேப்பிலை, இப்போ இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வாழைப்பூவை இதுல இருந்து அந்த நரம்பு இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நடுவுல இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி முழுசாவே வச்சுக்கலாம். கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். இதை நல்லா தண்ணி இல்லாம பிழிஞ்சிட்டு இந்த பேன்ல சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே இந்த வாழைப்பூவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். வாழைப்பூ சட்னி அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு சின்னதா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை.
ஹெல்த்தியான வாழைப்பூ சட்னி எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல நான் உங்கள மறுபடியும் மீட் பண்றேன். அதுவரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் சுஜா.